Good evening, my dear students. Actually, இந்த TDS அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடென்டிஃபைடு தட் certain peoples are not paying the tax at all. So that as an accountant, if any payment you made to the following person, you have to deduct TDS and make the payment to the government. Issue form 16A இந்த மாதிரிலாம் சில ரூல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ TDS நம்ம கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம். இந்த கேஸ் ஸ்டடி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சம் நாங்கள் சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு எவ்ரிதிங் யூ கெட் கிளியர். உங்களுக்கு இந்த இது புக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறேன், இன்னும் ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அந்த புக்கும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் விரைவில் பிரிண்ட் ஆகி ரெடி ஆகிடும். Jaya Ambua Services are running a business in Delhi. As on 20th April 2020, the company is booking an expense on interest to be paid to. என்ன இது எடுத்த உடனே இந்த மாதிரி வருது? முதல் கேஸ் ஒரு நிமிஷம் இருங்க, ஃப்ரம் பிகினிங்லேருந்து போகணும். இதான் முதல் ஸ்லைடா? ஜெய் அம்பா சர்வீசஸ் ரன்னிங் எ பிஸ்னஸ் இன் டெல்லி. டெல்லியில் ஜெய் அம்பா அப்படின்னு ஒரு கம்பெனி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் ஆன் 20th April 2020, the company is booking an expense interest to be paid to NNC Limited amounted to 15,000 and deducted TDS at the rate of 10%. Referring to the above scenario, note down the TDS nature of payment, who is the deductor and who is the deductor. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றது, ஜெய் அம்பா சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த ஜெய் அம்பா சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்றாங்க, அதுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. இதுல யார் டிடக்டர், யார் டிடக்டிவ், என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு. பொதுவா டிடிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சில செக்ஷன்ஸ் இருக்கு. மெயினா ஒரு 5-6 செக்ஷன் இருக்கு. அந்த 5-6 செக்ஷனை மாத்திரம் நீ படிச்சுட்டா போதும், உன்னுடைய காலம் ஓடி போயிடும். கான்ட்ராக்டா அண்டர் செக்ஷன் 194C, இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 194A, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 194J, ரெண்ட் அண்டர் செக்ஷன் 194IA or IB, கமிஷன் ஆர் புரோக்கரேஜ் அண்டர் செக்ஷன் 194H. இந்த மாதிரி ஒரு 5-6 செக்ஷன் இருக்கு. அந்த ஒரு 5-6 செக்ஷனை நீங்க வந்து என்ன பண்ணணும், மனப்பாடமா பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்கெல்லாம் நீங்க பேமெண்ட் பண்ணா எவ்வளோ டிடிஎஸ் பிடிக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுட்டா போதுமானது. ரைட்டா? அதை மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா, இப்போ நான் சொன்னதான் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். சப்போஸ் யுவர் கம்பெனி, உன்னுடைய கம்பெனிலேருந்து நீ ஒரு கான்ட்ராக்ட் பேமெண்ட் பண்ணியிருந்தா, கான்ட்ராக்ட் பேமெண்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், உன்னுடைய ஆஃபீஸில் ஒரு 20 சிஸ்டம் இருக்கும். அந்த 20 சிஸ்டம் கம்ப்யூட்டர் இருக்குனாக்க, அந்த 20 கம்ப்யூட்டரையும் பார்த்துக்கிறதுக்கு வருஷத்துக்கு எவ்வளோன்னு ஒரு ஏஎம்சி போட்டிருப்பேன். அந்த ஏஎம்சி சார்ஜஸ் 30,000க்கு மேலே போச்சு ஒரே பில் வேல்யூவா, அல்லது ஹோல் இயர் 1 lakh மேலே போச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கணும். உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஆடிட் ஃபீ பேமெண்ட் பண்ணுறீங்க. அந்த ஆடிட் சார்ஜஸ், ஆடிட் ஃபீ, அந்த ஆடிட் ஃபீ வந்து 30,000க்கு மேலே போச்சு. யூ ஹாவ் டு டிடக்ட் டிடிஎஸ் அட் த ரேட் ஆஃப் 10%. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 40,000 ஆடிட் ஃபீ கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. 40,000 நீங்கள் ஆடிட் ஃபீ கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த 40,000க்கு 10% 4,000 பிடிச்சிட்டு 36,000 தான் ஆடிட்டர்கிட்ட கொடுக்கணும். 4,000 என்ன பண்ணணும், கவர்மெண்ட் கணக்கில் கொடுத்ததே காட்டணும். அதே மாதிரி கமிஷன் ஆர் புரோக்கரேஜ் அண்டர் செக்ஷன் 194H, யாருக்காவது நீங்கள் 15,000க்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கமிஷன் ஆர் புரோக்கரேஜ் நீங்கள் 5% டிடிஎஸ் கொடுக்கணும். கான்ட்ராக்டாக இருக்குன்னா அண்டர் செக்ஷன் 194C, கான்ட்ராக்டில் 1% அல்லது 2% நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸை வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டு 2ஆக பிரிக்கணும். எக்ஸ்பென்ஸை வந்து எப்படி பிரிக்கணும், ஒரு அக்கௌண்டன்ட்டு 2ஆக பிரிக்கணும்.
ஒன்று டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸை எப்படி பிரிக்கணும்? பொதுவாக ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், இன்னொன்று நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸை எப்படி என்ட்ரி பண்ணுறது, நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸை எப்படி என்ட்ரி பண்ணுறது? டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸு அப்படின்னா முதல்ல நீங்கள் ஜேபி புக் பண்ணணும், அப்புறம் டிடிஎஸ் பேமெண்ட், பார்ட்டி பேமெண்ட், இல்லை பார்ட்டி பேமெண்ட், டிடிஎஸ் பேமெண்ட். இதுவே வந்து நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் நீ ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுற, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற பிலோ 50 lakhs கீழே. அது வந்து ஒரு நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். அதுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். எய்தர் டைரக்ட்லி நீ பேமெண்ட் என்ட்ரி போட்டுடலாம், இல்லைனா பர்ச்சேஸ் என்ட்ரி புக் பண்ணி எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பேமெண்ட் போட்டு முடிச்சிடலாம். இதெல்லாம் நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ எக்ஸ்பென்ஸு பொதுவாக ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், இன்னொன்று நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்னால் டிடிஎஸ் புக் பண்ணணும். நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் டி டைரக்டாக. டிடக்டர்னா யார்? இப்போ நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா புரிஞ்சு போச்சு. நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா ரெண்ட்டு, சேலரி, இன்ட்ரெஸ்ட்டு, கமிஷன், ப்ரோக்கரேஜ் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு, ஆமாம் அது மொட்டை மாடி சரியா, அதுதான் வந்து உங்களுக்கு இது. உங்களுக்கு அந்த ரேட்டை வந்து நான் காட்டுறேன் பாருங்க. ரெண்ட் கூகுளில் போயிட்டு நீங்கள் டிடிஎஸ் ரேட் சார்ட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 23-24 பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இதில் டிடிஎஸ் மேன் அல்லது கிளியர் டேக்ஸு இவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. போட்டு கூகுளில் போய் நீங்கள் தேடணும். இதுதான் வந்து டிடிஎஸ் ரேட் சார்ட் அப்படின்னு. இப்போ நேச்சர் ஆஃப் பேமெண்ட்னா இதுதான் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அது இருக்குல்ல, நிறைய இருக்கும் செக்ஷன். செக்ஷன் 192 சேலரி, 192A ப்ரீ மெச்சூர் வித்ட்ராயல் ஃப்ரம் இபிஎஃப். இபிஎஃப்லேருந்து வித்ட்ரா பண்ணாக்க அதுக்கு வந்து 50,000க்கு மேலே நீ வித்ட்ரா பண்ணால் 10% டிடிஎஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 193 இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி. வேற சொன்னப்போ டிவிடெண்ட்டு அப்படின்னா செக்ஷன் 194. நம்ம பிடிக்கிற டிடிஎஸ்லாம் செக்ஷன் 194A வரும். 194A இன்ட்ரெஸ்ட் அதர்ஸ் 5,000 ரூபாய்க்கு மேலே போனால் 10% டிடிஎஸ். வின்னிங் ஃப்ரம் லாட்ரி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. எது வரும்னா 194A வரும். 194C கான்ட்ராக்ட் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% அல்லது 2%. 194C. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 194Cக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வரும், கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ். 15,000க்கு மேலே போனால் 5%. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 194IA அண்ட் ஐபி, ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் மிஷினரி ஐஏ, லேண்ட் அண்ட் பில்டிங் ஐபி. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா அது 2% டிடிஎஸ். ரெண்ட் இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்னா 10% டிடிஎஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 194J ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 கேட்டகரி இருக்குது, 2% கேட்டகரி, 10% கேட்டகரி. 194JA, 194JB அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் முக்கியமானதெல்லாம் எதுங்கிறது நான் உங்களுக்கு நோட் பண்ணுறேன். அந்த முக்கியமானதை மாத்திரம் நீங்கள் அந்த செக்ஷன்லாம் அப்படியே கடை மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. அந்த செக்ஷன்ஸு உங்களுக்கு பண்ணி வச்சுருங்க. ஸோ நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா புரியும் உங்களுக்கு இப்போ நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ரெண்ட்டு குடிக்கிற டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் சேலரி கொடுக்குறீங்க டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து இபி பில் கட்டுறீங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். கமிஷன் கொடுக்குறீங்க டிடிஎஸ் பிடிக்கணும். அடுத்த கேள்வி, சார் நான் கமிஷன் வந்து 2,000 ரூபாய் கொடுக்குறேன், அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணுமான்னு கிடையாது. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் அப்படின்னா என்னென்னா இந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம், அதுக்கு மேலே போனால் ஆரம்பத்துலேருந்து பிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே த்ரெஷ்ஹோல்டு லிமிட் ஒன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு லிமிட். இப்போ வந்து சேலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டு. இப்போ வந்து இன்சூரன்ஸ் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். செக்ஷன் 194CA இன்ட்ரெஸ்ட் 5,000 rupees. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் பார்த்தீங்கன்னா 5,000 rupees. அப்போ குப்புசாமின்னு ஒருத்தர் ராமசாமிகிட்ட கடை வாங்கியிருக்கான், ராமசாமிக்கு வட்டி கொடுக்குறான். அந்த வட்டி வந்து 2,000 ரூபாய் கொடுக்குறான், டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். 4,000 ரூபா கொடுக்குறான், டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம்.
5000 ரூபா கொடுக்குறான், டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். 5001 கொடுக்குறான், 5001 டிடிஎஸ். கான்ட்ராக்ட் சிங்கிள் பில் வேல்யூ 30,000 பேமெண்ட் பண்றோம், பிடிக்க வேண்டாம். 25,000 பண்றோம், பிடிக்க வேண்டாம். 30,001 பிடிக்கணும். அல்லது பில் நம்பர் 1 20,000, பில் நம்பர் 2 20,000 பிடிக்க வேண்டாம். பில் நம்பர் 3 20,000 பிடிக்க வேண்டாம். பில் நம்பர் 4 20,000 பிடிக்க வேண்டாம். பில் நம்பர் 5 20,000 பிடிக்க வேண்டாம். பில் நம்பர் 6 ₹1, வெறும் ₹1. அப்ப டிடிஎஸ் ₹1 பிடிக்கணுமா? கிடையாது. என்டையர் அந்த 5 20,000 இருக்கு பத்தியா, அந்த 5 20,000த்துக்கு சேர்த்து பிடிக்கணும். 1 lakh. அதான் அக்ரிகேட் வேல்யூ. என்டையர் அமௌண்ட்டுக்கும் டிடிஎஸ் பிடிச்சோம். சார் ₹1 தானே இருக்கு, கடைசி பில் வெறும் ₹100 இருக்கு, 6வது பில்னு வச்சுக்கோ. டிடிஎஸ் பிடிக்க காசே இருக்காது சார், நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு ₹1,00,000 நெருங்க போகுதுன்னா நீ தான் உஷாரா இருந்து அவன்கிட்ட டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். பிடிக்காது ஓன் தப்பு. அதனால ஒரு அக்கௌண்டன்ட் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் நான் உங்களுக்கு சொல்றேன். ட்ரெயின்ல போகும்போது நீ ஒரு 2 வயசு குழந்தைய கூட கூட்டின்னு போற. அந்த 2 வயசு குழந்தைக்கு டிக்கெட் எடுக்கணுமானா எடுக்க வேண்டாம். ரூல் என்ன சொல்றது? 3 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம். 12 வயசு வரைக்கும் நீங்க அரை டிக்கெட் எடுத்தா போதும் அப்படின்னு ரூல் சொல்லுது. ஆனா நீ கூட 2 வயசு குழந்தைய கூட்டின்னு போகும்போது அந்த குழந்தைக்கு ரூல் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லுதுங்கிறதுனால நீ டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிற. இதே வந்து நீ 2 வயசு குழந்தைக்கும் சேர்த்து நீ ஒரு டிக்கெட் கேட்டேன்னு வச்சுக்கேன், ரயில்வேக்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். உன் கூட ஒரு 2 வயசு குழந்தை இடுப்புல வச்சு தூக்கின்னு போற, உனக்கு ஒரு டிக்கெட்டு அந்த குழந்தைக்கு ஒரு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி நீ கேட்கும்போது ரயில்வேக்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், கொடுப்பான். அந்த மாதிரி டிக்கெட் வாங்குறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட்? நீ போற, கூட்டமா இருக்கு, ஒரு 2 சீட் இருக்கு, நீ ஒரு சீட் எடுத்துக்கலாம், அந்த குழந்தைக்கு ஒரு சீட் கொடுக்கலாம். அந்த குழந்தை ஒரு சீட்டை ஆக்குபை பண்ற, she has the right. அதான் ஒரு பெனிஃபிட். அந்த குழந்தைக்கு ஒரு சீட் நீ எடுத்துக்க முடியும், ஏன்னா அந்த குழந்தை சீட் வாங்கியிருக்கு. சீட் இருக்கும் போது ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா அந்த சீட்டை அவங்க கொடுக்க ரைட் இருக்கு. அதை வந்து மறுக்க முடியாது. ஒருத்த வந்து எந்திரிச்சு குழந்தை தானே மடியில் வச்சுங்கம்மா அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் குழந்தைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன் தோ பார் அப்படின்னு சொல்லி நீ காட்டலாம், வேலிடா காட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் ஆடிட் ஃபீ கொடுக்குற, 20,000 வரைக்கும் கொடுக்குற அப்படின்னா 20,000க்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். 30,000 கொடுக்குற, பிடிக்க வேண்டாம். நீ உடனே என்ன சொல்லுவ? சார் பிடிச்சா தப்பு இல்லையா? தப்பு கிடையாது, பிடிச்சா வெல் அண்ட் குட். கவர்மெண்ட்டுக்கு நாய் வித்த காசு குறைக்காது. அவனுக்கு தேவை என்ன? ரெவென்யூ நீ கொடுக்க கொடுக்க நல்லது தான். அவன் சொல்லியிருக்கான் 20,000 வரைக்கும் பிடிக்க வேண்டான்னு. இல்லை சார் நான் பிடிச்சி காட்டுறேன், வெல் அண்ட் குட். எப்படி நீ ட்ரெயினில் போகும்போது டிக்கெட் எடுக்கிறியோ அந்த மாதிரி அது டிடிஎஸ் பிடிச்சி கட்டினா வெல் அண்ட் குட், எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரூவல் ஆயிடுது. உன்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரூவல் ஆயிடுது. ஒரே ஒரு நிமிஷம்ங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, சாரி, which company? For what purpose you are calling? No, I don't know. ஓகேவா? ஸோ டிடிஎஸ் நேச்சர் வந்து எப்படின்னா, அந்த லிமிட் வர வரைக்கும், கிராஸ் ஆகிற வரைக்கும் நீ பிடிக்க வேண்டாம். லிமிட்டு கிராஸ் ஆகிற வரைக்கும் பிடிக்க வேண்டாம். பட் அந்த லிமிட்டு கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்டையர் அமௌண்ட்டுக்கும் டிடிஎஸ் பிடிக்கணும். இது ஒன்று. சார் டிடிஎஸ் நான் பிடிக்காம விட்டுட்டா என்ன சார் பிரச்சனை? நான் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன், டிடிஎஸ் நான் பிடிக்கல, அப்போ எனக்கு என்ன பிரச்சனை வரும்னா 5 வகையான பிரச்சனை வரும். என்ன வரும்? 5 வகையான பிரச்சனை.
முதல் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலவுடு. ஒரு நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலவுடு பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்னன்னா அதை எக்ஸ்பென்ஸ் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்கன்னா இன்கம் டேக்ஸ் என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஆடிட் ஃபீ ஒரு 40,000 கொடுத்துருக்க, டிடிஎஸ் பிடிக்கல. ஆடிட் ஃபீ வந்து 40,000 கொடுக்குற, டிடிஎஸ் பிடிக்கல. உன்னுடைய ப்ராஃபிட் வந்து 5 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 5 lakhக்கு 30% டேக்ஸ் 1.5 லட்ச ரூபா கட்டணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஆடிட் ஃபீ 40,000க்கு நீ டிடிஎஸ் பிடிக்காம விட்டனா, இந்த 40,000 என்ன பண்ணுவான், உன் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணி உன்னுடைய ப்ராஃபிட் 5 lakhs கிடையாது, 5,40,000 அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான், உன்னுடைய ப்ராஃபிட்டு 5,40,000. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 5 lakh யூ ஹாவ் டு பே டேக்ஸ் ஃபார் 5,40,000. இந்த 40,000க்கு அடிஷ்னலாக யூ ஹாவ் டு பே 30% டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் பேமெண்ட். இஃப் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டிஸ்அலவுட், யூ ஹாவ் டு பே அடிஷ்னல் டேக்ஸ் டு த கவர்மெண்ட். நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 40,000க்கு 4,000 ரூபா டேக்ஸ் பிடிக்காம போனதுனால உன்னுடைய பாக்கெட் மணிலேருந்து 12,000 ரூபா நீ கட்டுற மாதிரி. இது முதல் இம்பேக்ட். ரெண்டாவது இம்பேக்ட், சார் நான் 12,000 கட்டிடுறேன், முடிஞ்சு போச்சு, நான் ஆடிட்டரை கேட்க முடியாது, கட்டிடுறேன் 12,000, அதோட முடிஞ்சு போச்சுன்னா கிடையாது. எனி ஹேவ் யூ ஹாவ் டு பே டிடிஎஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஸ் நீ எப்படி இருந்தாலும் கட்டிதான். அப்போ எவ்வளவு, இந்த பிடிக்காம விட்ட 2 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கலான்னு வச்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த 4,000 ரூபாய் நீ கட்டி தான் ஆகணும். அப்போ 12 + 4 12 4 16,000 ஆச்சு. சரி, அந்த 4,000தோட போச்சானா கிடையாது. 4,000 நீ எப்போ கட்டணும், எப்போ கட்டுற அப்படி பார்ப்பான். 2 வருஷம் டிலேயாக கட்டுற, 2 வருஷம் டிலேயாக கட்டுறனா இன்ட்ரெஸ்ட். மூணாவது இம்பேக்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். முதல் இம்பேக்ட் எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலவுடு, ரெண்டாவது இம்பேக்ட் எனி ஹேவ் யூ ஹாவ் டு பே டிடிஎஸ், பிடிச்சி கட்டி தான் ஆகணும். மூணாவது அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் 24% per annum, பர் மந்த். ஆமாம், பர் annum. ஒரு வருஷத்துக்கு 24%, மாதம் 2 காசு வட்டி கட்டணும். இது மூணாவது இம்பேக்ட். நாலாவது இம்பேக்ட், நீ டிடிஎஸ் ஒழுங்காக பிடிச்சி கட்டாமல் விட்டோன்னு வச்சுக்கோ, நீ ரிட்டர்ன் ஒழுங்காக ஃபைல் பண்ணியிருக்க மாட்டேன். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஃபைன் அமௌண்ட் எவ்வளோனா ₹200 பர் டே டில் த டிஃபால்ட் கண்டினியூஸ். ஒரு நாளைக்கு 200 ஃபைன். அந்த மாதிரி எவ்வளோ நாள் போகுதோ அவ்வளோ நாள். ஃபைன் அமௌண்ட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ சார்னா, ஒன்று டிடிஎஸோட அமௌண்ட்டு அல்லது ஃபைன் அமௌண்ட்டு, விச் எவர் இஸ் லோ, அது ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கான். இந்த ஃபைன் வந்து 4,000 ரூபா வரைக்கும் உனக்கு ஃபைன் வரும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். இது நாலாவது இம்பேக்ட். அஞ்சாவது இம்பேக்ட் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 6 months. நீ டிடிஎஸ் பிடிக்காம விட்டேன்னா, த பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிடக்டிங் த டிடிஎஸ் இஸ் த பர்சன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம், சரி 6 மாதம் அவனை ஜெயிலில் போகிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்குது கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 5 வகையான இம்பேக்ட் இருக்கும். அப்படி அவ்வளோ இம்பேக்ட் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீ கவனமாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா கஷ்டம். அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். இந்த கேஸ் ஸ்டடி பாருங்க, அப்படியே ஒரு கதை மாதிரி போயிட்டே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஜெய் அம்பா சர்வீசஸ் ஆர் ரன்னிங் ஏ பிஸ்னஸ் இன் டெல்லி. ஜெய் அம்பா சர்வீஸ்னு ஒருத்தன் பிஸ்னஸ் டெல்லியில் ரன் பண்ணிட்டு இருக்கான். ஆஸ் ஆன் 20th April 2020, த கம்பெனி இஸ் புக்கிங் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்டு டு என்என்சி லிமிடெட் கம்பெனி அமௌண்டட் டு 15,000 அண்ட் டிடக்டட் டிடிஎஸ் அட் 10%. 15,000 பேமெண்ட் பண்ணுறான், 10% டிடிஎஸ் பிடிக்கிறான். ரெஃபரிங் டு த எபவ் சினாரியோ, நோட் டவுன் த டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட், டிடக்டர் அண்ட் டிடக்டிவ். இதில் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட். டிடக்டர் அப்படின்னா யார் பணம் பிடிக்கிறான் அவன் தான் டிடக்டர். ஜெய் அம்பா சர்வீசஸ் தான் டிடக்டர். வேற டிடக்டிவ் அப்படின்னா யாருக்கு பணம் கொடுக்குறான், என்என்சி லிமிடெட் இஸ் த டிடக்டர். ஸோ நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட். டிடக்டர் யாரு, ஜெய் அம்பா இஸ் த டிடக்டர். டிடக்டிவ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடக்டிவ் வந்து என்என்சி லிமிடெட். ரெண்டாவது கேஸ் பாருங்க. As on 20th May 2020, BHH Industries Bengaluru booked an expenses on commission to be paid to YIM traders amounted 20,000 and deducted TDS at the rate of 3.75. பெங்களூரில் இருக்கிற BHH Industries அப்படிங்கிற கம்பெனி
ஒய்எம்எம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கமிஷன் கொடுக்குறாங்க. ஒய்எம்எம் ட்ரேடருக்கு 20,000 கமிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு டிடிஎஸ் வந்து 3.25% பிடிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரிங் டு த எபவ் சினாரியோ நோட் டவுன் த டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் டிடக்டர் அண்ட் டிடக்டிவ். இதில் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கமிஷன் தான் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். டிடக்டர் யாரு, பிஹெச்ஹெச் இண்டஸ்ட்ரீஸ். டிடக்டிவ் யாரு, ஒய்எம்எம் ட்ரேடர். ஒய்எம்எம் ட்ரேடர்ஸ் இஸ் த டிடக்டிவ். இந்த பிபிடி உனக்கு கொடுத்தா உனக்கு புரியும்ல, நான் சொல்ற கேஸ் புரியுதா புரியலையா, புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா பூங்குடி அவர்களே, அஸ்மின் ராஜலட்சுமி? ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, வீடியோ பார்ப்பாங்க. நான் புரியுதான்னு கேட்கும்போது இல்லை புரியுது சார்ன்னு சொன்னீங்கன்னா ப்ரொசீட் பண்ணுவேன், புரியல சார்ன்னு சொன்னீங்கன்னா ரிப்பீட் பண்ணுவேன். நீங்கள் ஒன்றுமே பேசாமல் அப்படியே வாய் மூடின்னு கம்முன்னு இருந்தால் என்ன பண்ணுறது? ரெக்கார்டு போயிட்டு இருக்கு, பார்க்குறவன் என்ன நினைப்பான்? இத்தனை பேர் படிக்கிறாங்க, 24 பேர் இருக்காங்க கிளாஸில், 24 பேரில் ஒருத்தவங்க கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும். இப்போ நான் சொல்கிறது கூட ரெக்கார்ட் ஆகிட்டு. உங்களுக்கு நல்லா வரணும்னா நீங்கள் வந்து சொல்லி பார்க்கணும், சார் இவங்க டிடக்டர், இவங்க டிடக்டிவ், இவங்க அந்த மாதிரி நேச்சுரல் பேமெண்ட் இது. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பேசணும், புரியுதா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லணும், மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, கவர்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த கேஸில் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது என்ன, கமிஷன் இஸ் த நேச்சர் ஆஃப் பேமெண்ட். டிடக்டர் யாருன்னா யார் வந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அவன் தான் டிடக்டர். பிஹெச்எஸ் பேமெண்ட் பண்ணுறவன் அவன் தான் டிடக்டர். டிடக்ட் யாருன்னா ஒய்எம்எம் ட்ரேடர்ஸ், அமௌண்ட் பெய்டு டு ஹூம், ஒய்எம்எம் இஸ் த டிடக்டிவ். அடுத்தது, ஆஸ் ஆன் 20th July 2020 யாஷாக் லிமிடெட் சென்னை புக்டு அண்ட் எக்ஸ்பென்சஸ் டுவர்ட்ஸ் பேமெண்ட் டு அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டர். உடனே இது நேச்சர் ஆஃப் பேமெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டர் வரணும். டு பி பெய்டு டு ஒய்எம்எம் ட்ரேடர்ஸ் பெங்களூரு அமௌண்டட் 1,20,000 and deducted TDS at 1.5%. Referring to the above scenario, note down the TDS nature of payment, deductor, deductee and deductive type. இப்போ 3 கேள்வி கேட்டது 4 கேள்வி கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்னன்னு கேட்குறான். இந்த கேஸில் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன, நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன இந்த கேஸில்? கான்ட்ராக்ட் பேமெண்ட் இஸ் த நேச்சர் ஆஃப் பேமெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்ட் இஸ் த நேச்சர் ஆஃப் பேமெண்ட். டிடக்டர் யாரு, யாஷக் லிமிடெட் இஸ் த டிடக்டர், ஒய்ஷாக் லிமிடெட் இஸ் த டிடக்டர். டிடக்டிவ் யாரு, ஒய்எம்எம் ட்ரேடர்ஸ் இஸ் த டிடக்டிவ். டிடக்டிவ் டைப், டிடக்டிவ் டைப் யாரு, ஒய்எம்எம் ட்ரேடர்ஸ் பெங்களூரு, அதுல டிடக்டிவ் டைப். இப்போ டிடக்டிவ் டைப் யாருன்னா அண்டர் செக்ஷன் இன்கம் டேக்ஸ்ல 2/31 உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்டர் செக்ஷன் 2/31 படி டிடக்டிவ்னா யாரு, who are all person under section 2/31. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அண்டர் செக்ஷன் 2/31 யாரெல்லாம் பர்சன்னா, இண்டிவிஜுவல், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸு, ட்ரஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இவங்க எல்லாருமே என்னென்னா உங்களுக்கு பர்சன் அண்டர் செக்ஷன் 2/31. இதில் இந்த கம்பெனி ஒய்எம்எம் ட்ரேடர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிறது பேன் நம்பர் நாட் ப்ரொவைடட், பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்கான் ப்ராக்கெட்டில். ஸோ அஷ்யூம்டு தட் இட் இஸ் ஏ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அப்போ இந்த இடத்துல டிடக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெசிடென்ட் அப்படின்னு போடணும், கம்பெனி ரெசிடென்ட். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட் அப்படின்னு நீங்கள் பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலாம், கம்பெனிஸை ரெசிடென்ட் கம்பெனி, நான் ரெசிடென்ட். என்ஆர்ஐ கம்பெனிகளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஜாஸ்தி, ரெசிடென்ட் கம்பெனிகளுக்கு பெனிஃபிட் கொஞ்சம் கம்மி. இண்டிவிஜுவலை ரெசிடென்ட்டு, நான் ரெசிடென்ட்டு அப்படின்னு அதே மாதிரி பிரிக்க முடியும். எல்லாருமே பிரிக்கலாம், ரெசிடென்ட்டு நான் ரெசிடென்ட் அப்படின்னு பிரிக்கலாம், எல்லாருமே அப்படி பிரிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிடக்டிவ் டைப் வந்து கம்பெனி அப்படின்னு நீங்கள் போடணும். கம்பெனி ரெசிடென்ட் அப்படின்னு. இந்த இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்ட். டிடக்டர் யார்? ஒய்ஷாக் லிமிடெட். டிடக்ட் யார்? ஒய்எம்எம் ட்ரேடர்ஸ். டிடக்டிவ் டைப் என்ன? கம்பெனி ரெசிடென்ட். எவ்வளோ அமௌண்ட் டிடிஎஸ் பிடிக்கணும்? 1,20,000 இன்ட்டு 1.5%. 1,20,000 இன்ட்டு 1.5% எவ்வளோ? யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? 1,20,000க்கு 1.5%. 3% போடுங்க. 3% போட்டிங்கன்னா 3,600 வரும். அதில் 1,800 they have to deduct TDS. 1,800. நாலாவது கேஸ் பாருங்க. அக்ஷய் சாஃப்டெக் இஸ் a company located in Mumbai. Akshay Softtech is a company located in Mumbai. The company is making payment towards office building rent of rupees 2,50,000 to Mr. Venkatesh, owner of the building, as on 10th May 2020. In this case, Akshay Softtech registered under TDS has deducted TDS of rupees 25,000 before making a payment to the owner at the sources of income. Referring to the above scenario, note down the TDS nature of payment, who is the deductor, who is the deductee, and what is the tax TDS rate. மொத்தம் 4 கேள்வி கேட்டிருக்கான். என்ன கேள்வி கேட்டிருக்கான்? அக்ஷய் சாஃப்டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி மும்பையில் லொக்கேட் ஆயிருக்கு. அக்ஷய் சாஃப்டெக் இஸ் ஏ கம்பெனி லொக்கேட்டட் இன் மும்பை. அந்த மாதிரி அக்ஷய் சாஃப்டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி மும்பையில் இருக்கு. The company is making payment towards rent of building for rupees 2,50,000 per month. மாதம் 2.5 லட்சம் ரூபாய் டிடிஎஸ் பிடிக்கிறோம். சரி, ரெண்ட் பேமெண்ட். அப்போ ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 194 ஐபி. நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் செக்ஷன் 194 ஐபி. ஆஸ் பர் த செக்ஷன் 194 ஐபி, if any payment made greater than 2,40,000 in a year, not month, all the threshold limit for month only, and an addition, in addition for contract single bill value 30,000. ரெண்டு கண்டிஷன். பாக்கி எல்லா பேமெண்ட்டும் இயர்லி பேமெண்ட் தான். threshold limits for yearly, not for month. நல்லா புரிஞ்சுங்க. TDS rate also for year, not month. Threshold limit for whole year. So if any person paid rent to another person, or if a company is paying rent of land and building or furniture and fitting greater than 2,40,000 in a year, ஒரு வருஷத்துக்கு 2,40,000 மேலே போனால் என்ன செக்ஷன்னா செக்ஷன் 194 ஐபி. இங்கே காட்டுறேன் பாருங்க. செக்ஷன் 194 ஐபியில் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. செக்ஷன் 194 ஐபி இதை பாருங்க. ரெண்ட் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர் கிரேட்டர் than 2,40,000 யூ ஹாவ் டு டிடக்ட் டிடிஎஸ் அட் த ரேட் ஆஃப் 10%. எவ்வளோ பிடிக்கணும்னா டிடிஎஸ் 10% பிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த கம்பெனி இருக்கு, ஒய்ஷாக் லிமிடெட் இருக்குன்னு வச்சுக்கோ. கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்லுது? அக்ஷய் சாஃப்டெக். அக்ஷய் சாஃப்டெக்னு ஒரு கம்பெனி மும்பையில் இருக்கு. அவன் தன்னுடைய ஆஃபீஸ் ரெண்ட்டு 2,50,000 கொடுக்குறான். ஸோ அந்த அமௌண்ட் பெய்டு கிரேட்டர் than threshold limit ஆஃப் rupees 2,40,000. அந்த 2,40,000க்கு மேலே கொடுக்கறதுனால he have to deduct TDS. எவ்வளோ பிடிக்கணும்? எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறான்? வாடகை கொடுக்க போகிறது 2,50,000. அந்த 2,50,000 இவன் என்ன பண்ணணும்? 25,000 பிடிச்சிக்கணும். 10% TDS பிடிச்சிக்கணும். அப்போ 2,50,000 25,000 பிடிச்சிட்டு பேலன்ஸ் 2,25,000 ஹவுஸ் ஓனர் வெங்கடேஷ் கையில் கொடுக்கணும். இந்த 25,000 என்ன பண்ணணும்? பிடிச்சிக்கணும். பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணணும்? அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கணக்கில் கட்டணும். இந்த மாதிரி நீ ஒவ்வொரு டெய்லி அல்லது மந்த்லி வீக்லி பேஸில் நீ கட்டிகிட்டே இருப்ப. எல்லா சலானையும் சேர்த்து மொத்தமாக ஒரு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டு டிடிஎஸ் ரிட்டர்ன். மொதல் பார்ட்டில் சலான் வைஸ் டீட்டெயில் கொடுக்கணும். 2வது பார்ட்டில் அந்த சலான் ஒவ்வொரு சலானுக்குமான பிரேக்கப் கொடுக்கணும். இந்த டிடிஎஸ் இந்த சலானில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பிரேக்கப் கொடுத்து ரிட்டர்ன் நீ ஃபைல் பண்ணணும்.
அந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டில் போய் அது உட்காரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெப்சைட்லேருந்து ஃபார்ம் 16A ஜெனரேட் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டா வேலை முடியும். இந்த வேலை நீங்கள் பண்ணுங்க ஒரு அக்கௌண்ட். இந்த இடத்துல அக்ஷய் டெக்கு 2,50,000 பேமெண்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்துடக்கூடாது. 10% கொடுத்துட்டு பேலன்ஸ் தான் கொடுக்கணும். இந்த 10% அமௌண்ட்டு 25,000 இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும், பேங்க்ல கொண்டு போய் கட்டணும். ஸோ கொஸ்டின் என்ன, நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன, ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். யார் டிடக்டர், அக்ஷய் சாஃப்டெக் இஸ் த டிடக்டர். டிடக்ட் யாரு, வெங்கடேஷ். டிடிஎஸ் ரேட் என்ன, டிடிஎஸ் அமௌண்ட் டிவைடட் பை அமௌண்ட் பெய்டு இன்டூ 100. டிடிஎஸ் டிடக்டட் வந்து 25,000, அமௌண்ட் பெய்டு 2,50,000. அப்போ 25 டிவைடட் பை 2,50 இன்டூ 100 போட்டிங்கன்னா 10%. ஸோ டிடிஎஸ் ரேட் வந்து எவ்வளோ, 10%. ஓகேவா? அடுத்தது பாருங்க, பாபி டெக் சப்போர்ட் இஸ் ஏ கம்பெனி லொக்கேட்டட் இன் சென்னை. The company is making a payment towards the technical services of rupees 35,000 to Mr. Syed as on 20th May. In this case, Bobby Tech Support registered under TDS has deducted TDS of 525 before making the payment to Syed at source of income. Referring to the above scenario, write down the TDS nature of payment, who is the deductor and deductee, and what is the applicable TDS rate. முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்? த கம்பெனி இஸ் மேக்கிங் பேமெண்ட் டுவர்ட்ஸ் டெக்னிக்கல் சர்வீசஸ். ஃபார் வாட் பர்பஸ் த பேமெண்ட் ஹேஸ் பீன் மேட் அப்படின்னு அதில் இருக்கும் டீட்டெயிலாக. தட் இஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். நேச்சர் ஆஃப் பேமெண்ட்னா ஃபார் வாட் பர்பஸ் ஐ எம் மேக்கிங் த பேமெண்ட். சப்போஸ் ராமகிருஷ்ணா மிஷன் இஸ் மேக்கிங் salary to me. For what purpose they are making payment? They are making salary payment. Suppose if I am purchasing some amount from money provision store, for what purpose I am paying the money? To get the provision. So nature of payment அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for what purpose the amount has been paid. Depends upon the person, TDS has to be made. Depends upon the person, TDS has to be. In this case, the nature of payment is technical services, and Bobby Tech is the deductor, and Syed is the deductive. And what was the TDS rate? The amount paid is 525. The amount payable is 35,000, for example. So 525 divided by 35,000. The amount paid is 35,000. 525 divided by 35,000 into 100 is equal to your TDS rate, the amount of deducted. Next, use of TAN and PAN. TAN has to be quoted in all relevant challans, TDS return and other notified documents. Like PAN, TAN is one of the documents. PAN number is provided to pay your income tax return, whereas TAN number is provided for others' income. அதுக்கு டிடக்ஷன் பிடிக்க உனக்கு. So if a company is there, only one PAN for one company, but one company can have any number of TAN numbers, any number of TAN. 4 நம்பர் 5 நம்பர் 10 நம்பர் கூட வச்சுக்க முடியும். In Chennai Corporation is maintaining more than 30 TAN numbers. At the time I told that one person cannot avail more than one TAN number. Then after I refer the law, then only I come to know that one person can get any number of TAN numbers. So that I kept. ஒரு ஆள் ஒரு பேன் நம்பர் தான் வாங்க முடியும் ஒரு கம்பெனிக்கு, பட் ஒரு ஆள் வந்து எத்தனை டேன் நம்பர் வேணால் வாங்கிக்க முடியும். ரீசன்
If a company having more than one branch, the each and every company can get a TAN number. When you are getting the TAN number, the TAN registration number also will be informed. That is called a TAN registration number. So TAN registration number is entirely different from TAN number. TAN number is like PAN number, whereas registration number is entirely unique. Different. I don't know for what purpose it is. TAN has to be quoted in all relevant challan, TDS certificate, TDS return. Suppose if you are issuing a form 16A to a customer, you have to quote your PAN number and TAN number. ரெண்டுமே சொல்லணும். நீ உன்னுடைய கஸ்டமருக்கோ இல்லை சப்ளையருக்கோ when you are making payment, if the payment is a TDS payment, then you have to intimate your TAN number and PAN number in the form 16A certificate. Then only the proof of authenticity will come there. As on April 20th, Jai Bhavani Services Bangalore. The company is situated in Bangalore. Jai Bhavani Services in Bangalore incurred advertising expenses amounted to 50,000. Actually, that company paid a contract of ₹55,000 towards the return to TDS at 2%. PAN number மாதிரி தான் TAN number இருக்கும். ஃபார்மேட் சொல்லிடுவோம். BLR 10 டிஜிட்டு, ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது இருக்கும். BLRங்கிறது பெங்களூர், ஜேங்கிறது கம்பெனியோட முதல் பேர், அப்புறம் 5 டிஜிட் நம்பர் கடைசியில் உள்ளது செக். இப்படி இருக்கும். BLR ஜே 5 டிஜிட் நம்பர் செக் இப்படி இருக்கும். அதே மாதிரி பேன் நம்பர், உங்கள்கிட்ட இருக்கிற பேன் நம்பர் எடுத்து பாருங்க. உங்க பேன் நம்பர் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். மொதல் 3 கேரக்டர் சீரியல் நம்பர். இது வந்து டைப் ஆஃப் பர்சன். கம்பெனினா சி, ட்ரஸ்ட்னா டி, எஃப்னா ஃபர்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர், ரன்னிங் சீரியல் நம்பர், செக் டிஜிட். இங்கே பார்த்தீங்கன்னா பேன் இஸ் அலெக்டட் டு த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டு த ஆல் டேக்ஸ் பேயர். அக்பர் ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, மும்பை, புக்டு அண்ட் எக்ஸ்பென்சஸ். When he applied for TAN number, he have to code his PAN number. So TAN number is allocated to a assessee based on his PAN number. If a person don't have PAN number, cannot get the TAN number. எவன் ஒருத்தனுக்கு பேன் நம்பர் இல்லையோ அவன் நல்ல TAN நம்பர் வாங்க முடியாது. ஸோ TAN வாங்கணும்னா பேன் வேணும். PAN number is for making payment of your income tax, whereas TAN number is to deduct the tax from others and remit the payment. அதுக்காக புரியுது. So you should not get confused with the PAN and the TAN. Both are different. PAN number is for your income tax. TAN number others income tax. இந்த மாதிரி வச்சுக்கோ கான்செப்ட். ஸோ அநேகமாக ஐ மேட் எ இன்ட்ரடக்ஷன்